உலகெங்கிலும் உள்ள மெயின் டிவி தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த செய்தி தொகுப்பிற்கு உங்களை வரவேற்கிறேன். ஆர்ஜே பரணி. முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். இஸ்ரேல் ஹமாஸ் இடையே முதல் கட்ட போர் நிறுத்த ஒப்பந்தம் கையெழுத்து. 48 இஸ்ரேல் கைதிகளும் 2000 பாலஸ்தீனிய கைதிகளும் விரைவில் விடுவிக்கப்பட வாய்ப்பு. காசாவின் 50% பகுதிகளில் இருந்து வெளியேறும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு படை. ஹமாஸை ஒழிக்கும் நெதன்யாகுவின் போர் இலக்கு படுதோல்வி. பாலஸ்தீனியர்களின் தியாகம் ஒருபோதும் வீண் போகாது. சுதந்திரம் கிடைக்கும் வரை ஒரு அடி கூட பின்வாங்க மாட்டோம் என்று ஹமாஸ் உறுதி. காசாவிலிருந்து இஸ்ரேலிய படைகள் முழுமையாக வெளியேறும் என்று ட்ரம்ப் வாக்குறுதி. அமெரிக்க அதிபரின் முயற்சியை பாராட்டுவதாக ஹமாஸ் அறிவிப்பு. கத்தார், எகிப்து, துருக்கி சகோதரர்களுக்கு நன்றி கடன் பட்டுள்ளோம். அடக்குமுறைக்கு எதிராக குரல் கொடுத்த உலக மக்களுக்கும் ஹமாஸ் உருக்கமான நன்றி. யஹ்யா சின்வரின் உடலை கொடுத்தே தீர வேண்டும். ஹமாஸின் நிபந்தனையால் இஸ்ரேல் அதிர்ச்சி. இனி செய்திகளை விரிவாக பார்க்கலாம். காசாவில் 2 ஆண்டுகளுக்கு பிறகு 2வது முறையாக போர் நிறுத்த ஒப்பந்தம் கையெழுத்தாகியுள்ளது. இதனால் இரவு மக்கள் நிம்மதியாக உறங்கியுள்ளனர். எகிப்தில் நடைபெற்ற இஸ்ரேல் ஹமாஸ் மறைமுக பேச்சுவார்த்தையில் அமெரிக்க அதிபரின் மருமகன் குஷ்னர், தூதர் ரூபியோ மற்றும் துருக்கி உளவுத்துறை தலைவர், கத்தார், எகிப்து உயர்மட்ட அதிகாரிகள், ஹமாஸின் மூத்த தலைவர்கள் என பல்வேறு தரப்பினர் கலந்து கொண்டு ட்ரம்ப் முன்மொழிந்த 20 அம்ச முதல் கட்ட போர் நிறுத்த ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டுள்ளனர். இந்த போர் நிறுத்த ஒப்பந்தத்தின்படி ஞாயிற்றுக்கிழமை இரவு அல்லது திங்கட்கிழமைக்குள் இஸ்ரேல் கைதிகளில் உயிருடன் உள்ள 20 பேர் மற்றும் இஸ்ரேல் குண்டுவீச்சில் கொல்லப்பட்ட 28 இஸ்ரேலியர்களின் உடல்கள் என 48 பேர் ஒப்படைக்கப்பட உள்ளனர். இதற்கு நிகராக சுமார் 2000 பாலஸ்தீனிய கைதிகளின் பட்டியலை ஹமாஸின் சிறைவாசிகள் ஆணையம் இஸ்ரேலிடம் வழங்கியுள்ளது. இந்த பட்டியலில் 54 ஆயுள் தண்டனை பெற்ற ஆயுள் சிறைவாசி உட்பட ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்ட சுமார் 500 பேரின் பெயர்கள் அடங்கியுள்ளன. இவர்களில் சிலரை விடுவிக்க முடியாது என்று இஸ்ரேல் கூறி வரும் நிலையில் ஹமாஸ் இதற்கு கடும் எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றது. கைதிகள் விடுவிக்கப்பட்ட பின்னரே இது குறித்து முழுமையாக தெரிய வரும். இந்த கைதிகள் பரிமாற்றம் நடைபெறும் நேரத்தில் இஸ்ரேலிய படைகள் காசாவின் சுமார் 50% பகுதிகளில் இருந்து வெளியேறியிருப்பர். ஹமாஸை பொறுத்தவரை முதல் கட்ட போர் நிறுத்தத்தின் போது கைதிகள் பரிமாற்றம் காசாவிற்கு முழுமையாக உணவு விநியோகத்தை தொடங்குதல், மின்சாரம், குடிநீர் விநியோகத்தை சீராக்குதல், நோயாளிகளுக்கு உரிய மருத்துவ சிகிச்சை உள்ளிட்ட பல்வேறு நிபந்தனைகளை வலியுறுத்தியுள்ளது. இதற்கு அரபு நாடுகள் மற்றும் அமெரிக்காவின் முன்னிலையில் இஸ்ரேல் ஒப்புதல் அளித்துள்ளது. 2ஆம் கட்ட போர் நிறுத்தம் என்பது ஹமாஸை பொறுத்தவரை பாலஸ்தீனியர்களை மட்டுமே கொண்ட அரசியல் சாராத தொழில்நுட்ப குழுவின் கையில் அதிகாரத்தை ஒப்படைப்பது, பாலஸ்தீன இராணுவத்தில் ஹமாஸ் வீரர்களை இணைப்பது, அதனைத் தொடர்ந்து தனி சுதந்திர நாடு என்ற கோரிக்கையை வலியுறுத்தியுள்ளது. இதற்கு அண்டை அரபு நாடுகளும் சம்மதம் மற்றும் ஆதரவு தெரிவித்துள்ளனர். குறிப்பாக தங்களது எல்லையில் இஸ்ரேல் இராணுவம் நிற்பதை விட ஹமாஸ் படைகள் நிற்பது மேலானது என்ற கருத்தை எகிப்து கொண்டுள்ளது. இதேபோல துருக்கி, ஈரான் நாடுகள் ஹமாஸிற்கு ஏகோபித்த ஆதரவை வழங்கி வருகின்றன. எனவே போருக்கு பிறகு காசாவில் ஹமாஸின் பங்களிப்பை முற்றிலுமாக எந்த சக்தியாலும் நிராகரிக்க முடியாத சூழல் உள்ளது. ஒருவேளை கைதிகள் பரிமாற்றத்திற்கு பிறகு இஸ்ரேல் மீண்டும் போரை தொடங்கினால் அதனை எதிர்கொள்ள தயார் என்று ஹமாஸும் பாலஸ்தீன் இஸ்லாமிக் ஜிஹாத் அமைப்பும் அறிவித்துள்ளன. காசாவில் 2வது முறையாக போர் நிறுத்தம் ஏற்பட்டிருக்கும் நிலையில் இது இஸ்ரேலின் படுதோல்வியை அம்பலப்படுத்துவதாக இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ஊடகங்களே செய்தி வெளியிட்டுள்ளன. காசா மீதான போரை இஸ்ரேல் தொடங்குவதற்கு முன்பே அமெரிக்காவின் மூத்த இராணுவ ஜெனரல்கள் இதனை கடுமையாக எதிர்த்தனர். இஸ்ரேல் படைகளுக்கு காசா புதைக்குழியாக அமையும் என்று எச்சரிக்கை விடுத்தனர். அதனையும் மீறி நாகரீக உலகம் காணாத கொடூர போரை நிராயுதபாணிகள் மீது நெதன்யாகு நிர்வாகம் நடத்தியது. 3 போர் இலக்குகளை நெதன்யாகு முன்வைத்தார். சண்டையிட்டு கைதிகளை மீட்பது, ஹமாஸை அழிப்பது, காசாவை முழுமையாக கைப்பற்றுவது ஆகியவையாகும். சண்டையிட்டு கைதிகளை மீட்பது என்பது காசாவின் மீது கொடூரமாக குண்டுகளை வீசி பெண்கள் மற்றும் குழந்தைகளை கொல்வது. இதன் மூலம் காசா மக்களுக்கு ஹமாஸ் மீது வெறுப்பை ஏற்படுத்துவது, உணவு, குடிநீர், மின்சாரம் ஆகியவற்றை நிறுத்துவது. இதன் மூலம் மக்களை வெறுப்படைய செய்து கைதிகள் இருக்கும் இடத்தை அவர்களே இஸ்ரேல் படைகளுக்கு காட்டிக் கொடுப்பார்கள் என்று நெதன்யாகு நினைத்தார். ஹமாஸ் மீதான கடும் போரால் ஹமாஸ் படையினர் சிதறுவார்கள், சரணடைவார்கள் அல்லது தோற்கடிக்கப்படுவார்கள் என்று நினைத்தார். ஆனால் இதில் எதுவும் நடைபெறவில்லை. மாறாக பாலஸ்தீனியர்கள் வரலாற்றில் எந்த இனமும் காட்டாத உறுதியை காட்டினார்கள் என்றே சொல்ல வேண்டும். கைதிகளை யாரும் காட்டிக் கொடுக்கவில்லை. மாறாக ஒரு சமயம் ஒரு கைதி
ஹமாஸின் பிடியிலிருந்து தப்பிய போது காசாவாசிகளே அவரை ஹமாஸிடம் ஒப்படைத்துள்ளனர். இஸ்ரேலின் கொடூரங்களை காசா மக்கள் எதிர்த்து நின்றனர், புறமுதுகிட்டு ஓடவில்லை. தங்களது பெண்கள் குழந்தைகள் மண்ணோடு மண்ணாக்கப்பட்ட போதும் அவர்களின் மன உறுதியை இஸ்ரேலின் போர் விமானங்களால் சீர்குலைக்க முடியவில்லை. மறுபக்கம் ஹமாஸ் உள்ளிட்ட போராளி குழுக்கள் இஸ்ரேல் படைகளை துணிச்சலுடன் களத்தில் எதிர்கொண்டன. 2 ஆண்டுகளில் 1000க்கும் மேற்பட்ட ஆக்கிரமிப்பு வீரர்களை பாலஸ்தீனிய போராளிகள் வீழ்த்தியுள்ளனர். சுமார் 10,000 ஆக்கிரமிப்பு படையினர் காயமடைந்துள்ளனர். லட்சத்திற்கும் மேற்பட்டோர் மனநல பாதிப்புகளுக்கும் ஆளாகியுள்ளனர். இஸ்ரேலின் பொருளாதாரம் அதல பாதாளத்திற்கு சென்றுவிட்டது. உலகம் முழுவதும் இஸ்ரேல் புறக்கணிக்கப்பட்டு வருகின்றது. தற்போது எந்த ஹமாஸை ஒழிக்கப் போகின்றோம் என்று சொல்லி அப்பாவி மக்கள் 70,000 பேரை நெதன்யாகு கொன்று குவித்தாரோ, தற்போது அதே ஹமாஸின் தலைவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தி தனது கைதிகளை விடுவிக்க முடிந்துள்ளது. இந்த போரில் ஹமாஸின் நிர்வாகம் காட்டியுள்ள மன உறுதி அசாத்தியமானதாக கருதப்படுகின்றது. தற்போது உலகின் சுமார் 200 நாடுகள் பாலஸ்தீனத்தை தனி நாடாக அங்கீகரித்துள்ளன. இந்த போரில் காசா கடும் ஆறாத ரணங்களை பெற்றாலும் இறுதியில் அவர்களே வெற்றி பெற்றுள்ளனர். போர்களில் யாருக்கு இழப்பு அதிகம் என்பதை விட யார் இலக்கை அடைந்தார்கள் என்பதே முக்கியம். அந்த வகையில் காசா பாதிப்புகளை அதிகம் சந்தித்தாலும் போரில் வெற்றியை பாலஸ்தீனியர்களே பெற்றுள்ளனர். தங்களது தலைவரான யஹ்யா சின்வரின் உடலை ஹமாஸ் கேட்டிருப்பது ஆக்கிரமிப்பு நிர்வாகத்தை கடும் அதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது. தங்களது தலைவரான யஹ்யா சின்வாரின் உடலை ஹமாஸ் கேட்டிருப்பது ஆக்கிரமிப்பு நிர்வாகத்தை அதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது. இஸ்ரேல் ஹமாஸ் இடையே போர் நிறுத்த பேச்சுவார்த்தைகள் தீவிரமடைந்து வருகின்றன. இஸ்ரேல் கைதிகளை ஒரே தவணையில் விடுவிக்க ஹமாஸ் ஒப்புக்கொண்ட நிலையில் அவர்களுக்கு நிகராக கணிசமான பாலஸ்தீனிய கைதிகளை விடுவிக்க வேண்டும் என்று கோரி வருகின்றது. குறிப்பாக பிரபல பாலஸ்தீனிய தலைவர்களான மர்வான் பர்கோட்டி, 54 ஆயுள் தண்டனைகள் விதிக்கப்பட்ட ஹமாஸ் தலைவர் இப்ராஹிம் ஹமீத், வலதுசாரி இஸ்ரேல் அமைச்சரை தீர்த்து கட்டிய ஹமாஸ் தலைவர் அகமது சதாத் உள்ளிட்டவர்களை விடுவிக்க வேண்டும் என்று கோரி வருகின்றது. இதனால் கடும் அதிர்ச்சியில் நெதன்யாகு நிர்வாகம் இருந்தாலும் போரை நிறுத்துவதற்கு வேறு வழியில்லாததால் இதற்கு ஒப்புக்கொள்ளும் என்று கூறப்படுகின்றது. காரணம், இந்த நிபந்தனைகளில் ஹமாஸ் உறுதியாக உள்ளது. இதேபோல ஹமாஸ் முன்வைத்துள்ள மற்ற சில கோரிக்கைகளும் ஆக்கிரமிப்பு தரப்பிற்கு கடும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. குறிப்பாக வீர மரணம் அடைந்த ஹமாஸின் தலைவர் யஹ்யா சின்வர் மற்றும் அவரது சகோதரர் முகமது சின்வர் ஆகியோரின் உடல்களை தர வேண்டும் என்பது அந்த கோரிக்கையாகும். யஹ்யா சின்வர் கைதிகள் புடைசூழ பாதுகாப்பாக இருப்பதாகவும் சொகுசு வாழ்க்கை வாழ்ந்து வந்ததாகவும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு படைகள் அவதூறு பரப்பி வந்தன. ஆனால் அவர் போர்க்களத்தில் தீவிரமாக செயல்பட்டு இடம் விட்டு இடம் மாறி கட்டளைகளை பிறப்பித்து வந்தார். அப்படி ஒரு இடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கு மாறும் போது இஸ்ரேல் படையினருடன் ஏற்பட்ட மோதலில் படுகாயமடைந்து ஒரு கட்டிடத்திற்குள் உடைந்த நாற்காலியில் அமர்ந்திருந்தார். அப்போது அங்கிருப்பது யஹ்யா சின்வர் தானா என்று அறிய இஸ்ரேல் ஆளில்லா தாக்குதல் விமானத்தை அனுப்பியது. அப்போது படுகாயமடைந்த நிலையில் தன்னிடம் இருந்த ஊன்றுகோலாக பயன்படுத்திய குச்சியை அந்த ஆளில்லா விமானத்தின் மீது வீசி எறிந்தார். இந்த காட்சிகளை வெளியிட்டு ஹமாஸ் தலைவர்களையும் ஆதரவாளர்களையும் பயமுறுத்த இஸ்ரேல் நினைத்தது. ஆனால் உயிர் போகும் கடைசி நிலையிலும் ஆக்கிரமிப்புக்கு எதிராக அவர் வீசிய குச்சி அடிமைத்தனத்திற்கு எதிரான சுதந்திர போராட்டத்தின் சின்னமாக மாறியது. இந்த நிலையில் அவரது உடலை இஸ்ரேல் கடத்தி சென்று ரகசிய இடத்தில் வைத்து பாதுகாத்து வருகின்றது. இந்த சூழலில்தான் யஹ்யா சின்வரின் உடலை தங்களிடம் ஒப்படைக்க வேண்டும் என்று ஹமாஸ் வலியுறுத்தியுள்ளது. இது ஆக்கிரமிப்பு நிர்வாகத்தை கடும் அதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது. காரணம், யஹ்யா சின்வர் தான் அக்டோபர் 7 தாக்குதலின் மூளையாக செயல்பட்டார் என்று இஸ்ரேல் கூறி வருகின்றது. இஸ்ரேலின் வலதுசாரி அமைச்சர்கள் யஹ்யா சின்வரின் உடலை ஒப்படைக்க கூடாது என்று கூறி வருகின்றனர். அதே நேரம் ஹமாஸின் இராணுவ தலைவர்கள் சிலர் சின்வரின் உடலை திரும்ப பெறுதல் உள்ளிட்ட சில முக்கிய நிபந்தனைகளை ஒருபோதும் தளர்த்த முடியாது, அதற்கு பதிலாக கொரில்லா போர் முறையை தொடரலாம் என்று எச்சரித்து வருகின்றனர். பேச்சுவார்த்தையில் இழுபறி ஏற்படுவதற்கு முக்கிய காரணமாக யஹ்யா சின்வரின் உடல் விவகாரம் இருப்பதாகவும் கூறப்படுகின்றது. ஹமாஸ் எப்படியும் யஹ்யா சின்வர் மற்றும் அவரது சகோதரர் முகமது சின்வரின் உடல்களை பெற்றுவிடும் என்று சர்வதேச ஊடகங்கள் கணிக்கின்றன. மீண்டும் தலைப்புச் செய்திகள். இஸ்ரேல் ஹமாஸ் இடையே முதல் கட்ட போர் நிறுத்த ஒப்பந்தம் கையெழுத்து. 48 இஸ்ரேல் கைதிகளும் 2000 பாலஸ்தீனிய கைதிகளும் விரைவில் விடுவிக்கப்பட வாய்ப்பு. காசாவின் 50% பகுதிகளில் இருந்து வெளியேறும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு படை. ஹமாஸை ஒழிக்கும் நெதன்யாகுவின் போர் இலக்கு படுதோல்வி. பாலஸ்தீனியர்களின் தியாகம் ஒருபோதும் வீண் போகாது. சுதந்திரம் கிடைக்கும் வரை ஒரு அடி கூட பின்வாங்க மாட்டோம் என்று ஹமாஸ் உறுதி.
காசாவிலிருந்து இஸ்ரேலிய படைகள் முழுமையாக வெளியேறும் என்று ட்ரம்ப் வாக்குறுதி. அமெரிக்க அதிபரின் முயற்சியை பாராட்டுவதாக ஹமாஸ் அறிவிப்பு. கத்தார், எகிப்து, துருக்கி சகோதரர்களுக்கு நன்றி கடன் பட்டுள்ளோம். அடக்குமுறைக்கு எதிராக குரல் கொடுத்த உலக மக்களுக்கும் ஹமாஸ் உருக்கமான நன்றி. யஹ்யா சின்வரின் உடலை கொடுத்தே தீர வேண்டும். ஹமாஸின் நிபந்தனையால் இஸ்ரேல் அதிர்ச்சி.